சென்னையில பிரியா என்கிற ஒரு கால்பந்து வீராங்கனை கால்ல சின்னதா ஒரு சுளுக்கு, எலும்பூர்ல கூடிய மருத்துவமனைக்கு போறாங்க. மருத்துவமனையில் கால்ல சின்னதா மைனர் சர்ஜரி பண்ணி கட்டு போட்டு விடுறான். கால் முட்டி, நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, 18 வயது நிரம்பிய இந்தியாவில் உள்ள உலகத்தினுடைய மிகச்சிறந்த வீராங்கனையாக வர வேண்டிய ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரியா கால் முட்டி அழுக தொடங்குறது. அரசு மருத்துவமனையில் சின்ன மைனர் சர்ஜரியில ஒரு கால்பந்து வீராங்கனைக்கு எது தேவை? கால் தேவை. கால் வலுவா இருக்கணும். மைனர் பிராக்சர், இந்த லேயர்ல பிராக்சர், கால் முட்டி அழுகுது, மருத்துவமனைக்கு போறா. இந்த 2023 காலை கட் பண்ணி எடுக்கிறான், மொத்த காலை. அடுத்த 10 நாள்ல வீட்டுல பிக்ஸ் வந்து ஸ்ட்ரோக் வந்து செத்து போயிட்டான். அரசு மருத்துவமனையுடைய அவலட்சணம். ஒரு ஏட்டு ஹெட் கான்ஸ்டபிள், அவருடைய மகள், 3 வயது மகள், காய்ச்சல் என்பதற்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்க போறாங்க. ஒரு இன்ஜெக்ஷனை போடுறான், 2 காலும் கருப்பா கருகி போச்சு. ஒரு 6 மாத கை குழந்தை, அதே போல காய்ச்சல், போறாங்க, ஊசிய போடுறான், இந்த கை முழுக்க கருப்பா மாறிச்சு, குழந்தை இறந்து போச்சு. இதை கேட்டதற்கு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்கிறார், அது மனநலம் சரியில்லாத குழந்தை என்று. பதிவு இருக்கு என்கிட்ட. கோவில்பட்டி அரசு மருத்துவமனை எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே சீட் இல்ல, A4 சீட்ல எக்ஸ்ரே எடுத்துருக்கான். வெக்கமா இல்ல? நீ ஒரு ஆட்சி நடத்துற ஆட்சி, 10,64,000 கோடி கடன் வாங்கி நீ செய்த சாதனை சொல்ற. திமுக மானம் உள்ள கரவெட்டி கட்டிய கம்மர் கார்ல, பாச்சுனர் கார்ல, இன்னோவால போய்கிட்டு ஸ்டாலின் படத்தை சட்டப்பையில வச்சுக்கிட்டு திரியிறீங்க. வெக்கமே இல்லாம இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில செய்த ஒரு சாதனைடா சொல்ற பாப்பா. நீ வாக்கிரிசி 1000, 2000, 2500, இப்ப ரொம்ப நம்ம வந்து குஷ்டமாயிட்டோம், கஷ்டமாயிட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப இதாயிட்டோம், வாழவே வழி இல்லை. இப்ப என்ன பண்ண, கருணை கொலை நம்மள பண்ணணும். அதுக்கு பதிலாக கருணை தொகையாக சித்தப்ப எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாய். சாகணும், நம்ம எல்லாம் ஜாகணும். கருணை தொகை யாரு? பாரிவள்ளல் பரம்பரையில் பிறந்த கடைசி வாரிசு எடப்பாடி பழனிசாமி, 10,000 ரூபாய் கருணை தொகை. உலக உத்தவர்கள் இவர்கள். நம்ம திமுகவை நோக்கி கேள்வி கேட்டா அதிமுக நல்லா கேளுங்க, சரியில்லை அவங்க. உத்தமர்களை நோக்கி இந்த உலக உத்தமர்கள் கேள்வி கேட்கிறாங்க. நம்ம இது பேய் அப்படின்னா இது பிசாசு.